சூப்பர் மூவி. பவானி ஸ்ரீ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா. வெரி நைஸ், எக்ஸலண்ட் த்ரில்லர். ஐயோ, ஹவு டு சே, ஐ காட் ரியலி ஸ்கேர்ட். எனக்கு தமிழில் சரியாக பேச வராது, பட் சூப்பர். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்டேக் வந்து எத்தனை மிஸ்டேக்ஸ்க்கு லீட் ஆகுது அப்படிங்கிறது படத்தில் பார்க்கலாம். அது லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பயங்கர கிரிப்பிங்காக எங்கேஜிங்காக ஒரு மாதிரி அது எல்லாருமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. அந்த படமே பயங்கர சர்ப்ரைஸாக ஆகிடுச்சு. எல்லாருமே அவர் பரத் ரொம்ப நல்லா இருந்தது. பவானி ஸ்ரீ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கமாண்ட் பயங்கரமாக இருந்தது. அது நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. அவங்க போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறாங்க, ஃபிசிக்காலிட்டி அப்படி இப்படின்னு. அதை வந்து அவங்க பாடி லாங்குவேஜ் சூப்பராக அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. பவானி, அவங்க சங்கீதா மேம், அபர்நிதி, நடித்தவங்க எல்லாருமே, கிஷோர் சார், பிரகாஷ் ராஜ் சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்க்கல, ரெண்டாவது படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன். நான் பார்க்கும்போது அது ஓகே, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட்டாக இருந்திருக்கோம் போல். ஃபர்ஸ்ட்டோட கிரிப்பிங் தான் இந்த ரெண்டாவதுலேயும் கேரி ஆகிருக்க போல். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு அவரோட மியூசிக் ஜென்ரலாகவே பிடிக்கும். அந்த லாஸ்ட் அது அப்படி கொண்டு போய் அப்படி போய் நிறுத்தும் போது அந்த மியூசிக்கும் அது பயங்கர எலிவேட்டடாக இருந்துச்சு. எதுக்கு அவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ சாலிடான ஒரு கேரக்டர் இருக்குது அவங்களுக்கு, அதனால தான். ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் கழிச்சு அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து இட் வாஸ் ரியலி நைஸ் அவங்கள பார்க்கும்போது. அண்ட் இன்னும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட இன்ட்ரோ ரொம்ப நல்லாயிருக்கும், நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. ஆமாம் லாஸ்ட்டாக எல்லாருக்குமே அது பதட்டம் வந்துச்சு படத்தில். நல்லா இருந்தது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லா போச்சு. நடுவில் வந்து என்ன நடக்க போதோ அப்படிய மாதிரி எல்லாருமே ப்ரெடிக்ஷனில் இறங்கிட்டோம். இப்படி தான் நடக்க போகுது போல், இவங்க தான் போலன்னு. ஆனால் எதிர்பார்க்காம ஒன்று நடந்துச்சு, அது ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தேன். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிரே பார்க்கல. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன படம். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பவானி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சார், சங்கீதா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் சார், அவங்கெல்லாம் நம்ம அது சூப்பராக இருக்குது. அதுக்காக வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அதை நம்ம ரொம்ப ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம தேட்டரில் வந்து பார்க்கணும். இல்லை கனெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால தேட்டரில் வந்து பார்க்கணும். ரொம்ப இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. ஸோ பார்க்கும் போது எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் இதில் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. காளிதாஸ் 1 கம்பேர் பண்ணும் போது 2 இஸ் ஈவன் மோர் குட். ஐ ஃபீல் இட்ஸ் வெரி நைஸ். ஸ்க்ரீன் பிளே வாஸ் டூ குட். பதட்டம் உண்மையிலே உண்டாகுது. நம்ம எப்படி பார்த்துக்கணுன்றதெல்லாம் பதட்டம் கொஞ்சம் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. அது நமக்குள்ளே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. இன் தட் வே நம்ம மூவிக்குள்ளே கொண்டு வந்து இழுக்கிறார் டைரக்டர். இட் வாஸ் நைஸ். அப்படி தான் கொண்டு போகிறாரு. ஆனால் அது கடைசியில் அது இல்லைன்றதை ப்ரூவும் பண்ணிடுறாரு. ஸோ அந்த வகையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வாஸ் டூ குட். சங்கீதா ஆக்டிங் ஆஸ் யூஷுவல், லைக் சின்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்களோட அது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் டூ குட். அந்த ஒரு சாங் இருந்தாலுமே நல்லா கேட்சியாக ரொம்ப நல்லா இருந்தது சாங். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹஸ் டேக்கன் திஸ் மூவி டு அ நெக்ஸ்ட் லெவல். பெண்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம எப்படி அலர்ட்டாக பெண்கள் இருக்கணுன்றதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குதாங்க இந்த மூவி. என்ன கன்வே பண்ணுறாங்கன்றது அது எனக்கு சொல்ல தெரியல ப்ரோ. லைக் எப்படின்னா க்ரைம் த்ரில்லர் நம்ம பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஒரு படம்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும். ரொம்ப சோலோவாக இல்லைன்னுலாம் இல்லாமல் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் எஜ்ஜில் உட்காந்து பார்த்தேன். எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். நம்ம இவங்க தான் கொலை பண்ணியிருப்போம்னு நினைப்போம். பட் பார்த்தா அவங்க இருக்காது. ஒருவேளை இவங்களா இருப்போம்னு நினைப்போம், அவங்களும் இருக்காது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு, பயங்கர ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு யூஸ்வலான க்ரைம் த்ரில்லராக இல்லாமல் ரத்தம் தெறிக்க அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல க்ரைம் த்ரில்லரில். எப்போவுமே முகம் சுளிக்கிற மாதிரி சில சீக்வன்சஸ் சில படங்களில் இருக்கும். பட் இந்த மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரிலாம் இது ஏதோ ஒரு புதுசாக நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் அதை பார்த்துட்டு சொல்லணும். நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டபிள் ரோல் பண்ணியிருக்கேன்.
ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அதில் சாங் மியூசிக் தான் வேறு லெவல் இருந்துச்சு. அந்த பீஜம் இன்னமும் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது, லாஸ்ட் பீஜியம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. காளிதாஸ் 2 ரொம்ப பவர்ஃபுல் பேக்காக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்திருக்க க்ரைம் த்ரில்லரே இது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும் நமக்குமே. போர் அடிக்காமல் இது போகுது, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைரக்டர் கன்வே பண்ண நினச்சாரோ அது எங்களுக்கு கன்வே ஆயிடுச்சு. இல்லை ராட்சசன் இஸ் அது வேறு ஜேர்னல், இது வந்து வேறு ஜேர்னல். இது அவங்க எடுத்துகிட்டு போன விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யுனிக்காக யோசிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்குது. அவங்கவுங்கள பார்ட்டுக்கு என்ன வேணுமோ அழகாக அவங்கள கேரக்டரைசேஷன் பண்ணி அதை ஃபில்ஃபுல்லாக எங்களுக்கும் வந்து ஒரு ஃபீலிங் கொடுத்தாச்சு. எல்லாருமே அவங்கவுங்கள பார்க்கும்போது வா இவங்க இப்படி பண்ணுவாங்களே, லைக் பவானி ஸ்ரீ மேம்லாம் விடுதலை நம்ம பார்க்கும்போது நம்மலாம் வந்து போலீஸா, ஐயோ இவங்க போலீஸா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் கேரக்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஷீ இஸ் வெரி நைஸ். அது ஃபிட்டுங்கிறத காட்டிலும் நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே அவங்க உள்ளே போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கட்டும், இவங்க அது மாதிரி இவங்க சங்கீதா மேமாக இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு அழகான ஒரு ஹீரோயினாக நம்ம பார்த்து இந்த இடத்துல வந்து என்னடா இப்படி தானா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. பிரகாஷ்ராஜ் சார் வராரு, ஏன் இவர் வந்திருக்காருன்னா அப்படின்னா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அவர் ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அஜய் இருக்கட்டும், அஜய் ஏன் அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு ட்விஸ்ட்டுக்கு வந்து ஃபைனல் ட்விஸ்ட்டு செம்ம. அதை நான் எதிரே பார்க்கலங்க. அது காளிதாஸ் ஒன்றும் டச் பண்ணுற மாதிரி கிடையாது. அது வேறு மாதிரி அவங்களோட ஒய்ஃப் அதில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி, எவரி டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத. நோ ரிவீலே இங்கே இல்லை, ஏன்னா எங்களுக்கே தெரியல எங்கே முடிக்கிறீங்க அப்படின்றதே தெரியல. ஃபைனலாக லாஸ்ட்டாக முடித்த ட்விஸ்ட் வந்து சூப்பர் அப்படின்னு எனக்கு தோணலை. இப்போ எனக்கு புரிஞ்சது வந்து ஒரு சொசைட்டிக்கு சைல்டு அப்யூஸாக இருக்கட்டும், அதை வந்து ஒருத்தவங்க மேலே ஒரு பழியை போட்டுட்டு இருக்கக்கூடாது. வேறு இடத்துல வேறு சுச்சுவேஷன் பீப்புள் வந்து சேஞ்ச் ஆகி இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல மட்டுமே நம்ம வந்து தப்புகளை கண்டுபிடிக்காமல் வேறு இடத்துல யாராவது பண்ணியிருப்பாங்களாங்கிறத வந்து அதை அழகாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க.